Hi friends, welcome to Sugindiya channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா அதிரசம். அது எப்படி சிம்பிளா டேஸ்டியா பண்ணலாம் வாங்க வீடியோக்கு போகலாம். ஒரு பாத்திரத்துல 1 கிலோ பச்சரிசி எடுத்து வச்சுக்கோங்க. இத நல்லா வாஷ் பண்ணி நல்ல வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இத இப்போ மிக்ஸி ஜார்ல நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்க கூடாது, ரொம்ப கொரகொரப்பாவும் அரைக்க கூடாது. இப்போ மாவை நல்லா சலிச்சு எடுத்து வச்சாச்சு. இந்த மாவை எடுக்கும்போது லைட்டாக அந்த ரவை தட்டுப்படுற மாதிரி அந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 கிலோ பச்சரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா வரட்டும். இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு. இது பொங்கி வந்ததும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டுட்டு நம்ம வேறு பிளேட்டுக்கு ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கல் மண் தூசி இருந்தால் கூட வந்துடும். இப்போ தனியாக நம்ம பாகுவை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது கூட 4 ஏலக்காய், ஒரு துண்டு சுக்கு, இதை நம்ம மிக்சியில் அரைச்சி அதை பொடி பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் பாகுவை கொஞ்சமாக நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மாவோட குவான்டிட்டி தக்கன நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் சோடாப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவை நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ இந்த பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு நம்ம அப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட் டே இப்போ அதிரசமாக செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு கவர்தாள் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஆயில் தடவிடலாம். இப்போ இந்த மாவை நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதில் லைட்டாக ஒரு ஹோல் போடுங்க. இப்போ இதை நம்ம ஆயிலில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வேறு பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒன்று போட்டு எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சு நல்லா மேலே எலும்பி வரும். அதுக்கப்புறம் நம்ம மாற்றி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மாற்றி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.